ஹாய்! எல்லாரையும் கலை ஃபுட்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ கன்னியாகுறிச்சி கோயில்ல திருவிழா நடக்குது. அதனால நாங்க வந்து மோர் பந்தல் வைப்போம். அதுக்கு பால் காய்ச்சறதுக்காக 17 லிட்டர் பால் வாங்கியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மோருக்கு பால் நல்லா காய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து 20 இப்போ எங்களுக்கே கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி எங்கள் மாமனார், அவங்க அப்பா எல்லாரும் அந்த மாதிரி வழி வழியா செஞ்சுட்டு வந்திருக்காங்க. நெருக்கி 100 வருஷ காலகட்டத்துக்கு மேலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்களும் இதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே உள்ள வடிவழகி அம்மன் கோயில் சாமி பார்த்திங்கன்னா கன்னியாகுறிச்சியில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதில் வந்து கண்ணுக்கு கட்டிலாம் உடம்புல வருதில்ல கட்டி, அதுக்கெல்லாம் வந்து மருந்து வந்து இங்கே எண்ணெய் கொடுப்பாங்க. அதை வாங்கி போட்டால் அந்த கட்டியெல்லாம் வந்து சரியாயிடும். அப்புறம் இங்கே வந்து உருண்டை செய்வாங்க. சாமிக்கு வச்சு உருண்டை செஞ்சு மாவிளக்கு போட்டு முடி இறக்குறவங்க இறக்குவாங்க, கோழி அதெல்லாம் நேர்ந்து விட்றவங்க நேர்ந்து விடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 15 நாள் திருவிழா. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையோட இது முடிஞ்சிடும். நிறைய ஊர்லேருந்து காவடி, பால்குடம், செடில் காவடி அதெல்லாம் போட்டு வருவாங்க. எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லோரும் வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பஸ் வந்து மன்னார்குடியிலேருந்து வரும், பட்டுக்கோட்டையிலேருந்து வரும், முத்துப்பேட்டையிலேருந்து வரும். எங்கே பார்த்தாலும் வந்து பஸ் இந்த ஊருக்கு வரும். நீங்கள் எல்லோரும் வாங்க, சாமி கும்பிட்டுட்டு வடுவழகி சாமியோட அருள் வாங்கிக்கிட்டு போகலாம். வாங்க எல்லோரும் சாமி கும்பிடலாம். நாங்கள்லாம் இன்னும் அந்த உருண்டை செய்ய போகலை. அது நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலியாக போவோம். நாங்கள் அப்போ போகும்போது அப்போக்கின்னு ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன். இது நாளை திருச்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இது வந்து மோர் பந்தல் வைக்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாளை திருச்சி எல்லோரும் மோர் பந்தலுக்கு மோர் சாப்பிட்றதுக்கு எல்லோரும் வாங்க. இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இந்த மஞ்சள் கலர் ஆடையெல்லாம் நல்லா படிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இறக்கிடலாம். இறக்கி இது நாளைக்கு காலையில் தான் இது உர ஊற்றுவேன். உர ஊற்றிட்டு நாளை திருச்சி மோர் குடிக்கிறதுக்கு எல்லோரும் வந்துடுங்க.